ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது நம்ம சாப்டர் வைஸாக பாட்னிக்கு அண்ட் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் பாஸ்வேர்டு சொல்லியிருக்கோம். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் 2 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே போல் தான் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும். இதில் நிறைய இருக்குது சார், நான் என்ன மாதிரியான கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தனித்தனியாகவே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணி வச்சிங்க, தெரிஞ்சு வச்சிங்க. அதர்வைஸ் நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லா கொஷின்ஸுமே படிச்சுங்க. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின் தான் இருக்குது. புக் பேக் இருக்குது, ப்ளஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேப்ஸ் லாக்கில் KCBT அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு KCBE ரெண்டுமே கேப்ஸ் லாக். தமிழ் மீடியம் KCBTன்னு போடுங்க. அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு KCBE அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எஃபோர்ட் எடுத்து டைப் பண்ணி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறோம். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றதில்ல. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் யாரும் லைக் பண்ணுறதும் கிடையாது. ஸோ நீங்கள் பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் தரேன். ஸோ எதனால் டெலிகிராமோட லிங்க் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போய் சேர்றதில்ல, மறுபடியும் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரிங்களா, ஒரு சில முக்கியமான ஒர்க்கில் இருக்கும்போது அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படி எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டா யார் எப்போ ஜாயின் பண்ணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷினை பார்க்குறப்ப ஒரு 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா, எங்கெல்லாம் பியூர் சயின்ஸ்னு இருக்கோ அதை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தேட தேவை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். சரிங்களா, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நீங்கள் ஏ டைப்பில் இருக்கிறத எல்லாமே நல்லா படிச்சிருங்க. ஸோ ஏ டைப்பில் இருக்கிற ஏ செட்டு ஃபுல்லாக சாப்டர் 1 to 10 ஃபுல்லாக படிச்சுட்டாலே நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். அதர்வைஸ் எனக்கு கொஷின்ஸ் 10ல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா நான் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா பி டைப்புன்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஷின்ஸ் படிங்க. இதில் எல்லாமே என்னென்னா எக்ஸ்பெக்டட் கொஷினு, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஏ டைப்பில் இருக்கும். ஸோ பி டைப்பில் இதுலேருந்து இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் புதுசாக கேட்கலாம் அப்படின்னு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், பி டைப்பில் கொடுத்துருப்போம். லாஸ்ட் இயர் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண முடியல, ஜிபிஏ என்கிட்ட இல்லை அப்படிங்கிற சொன்னதுனால நம்ம இனிமேல் வரக்கூடிய எல்லாமே ஃப்ரீயாக ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் சேனலில் கேசி கொஷின் பேங்க்னு இருக்கும். அதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் ஷேர் பண்ணுவோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. எக்ஸாம்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, சரிங்களா, இப்போயாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே போய் சேரணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 1000 பேருக்காவது போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. மினிமம் எனக்கு அவ்வளோ போய் சேரனா கூட பரவாயில்ல, எல்லாமே பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்வேர்டு வீடியோ மிடில் சொல்லியிருக்கேன், அதை ஒன்ஸ் அகைன் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். உடனே நிறைய பேர் எத்தனை லிங்க் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் அக்சஸ் ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, லேட்டராக பார்த்துட்டு வரவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெசேஜ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சுவாலஜிக்கு அப்டேட் பண்ணுவோம். சுவாலஜி வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் சுவாலஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.